அவன் காலை விட்டுறா. எங்க கிட்டே ஏய், இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கு, வெட்டுடா. அடிப்போ. ஏய், இதா வச்சுக்க. எங்க பார்த்தாலும் அவனை போட்டு தள்ளிடு. அருண்மொழி, என் கையால தான் உனக்கு சாவு. பாரு, இங்க இருந்து அவன் தப்பிக்க முடியாதா? அவன் இங்கதான் எங்கேயாவது விழுந்து செத்துருப்பான், இல்லைன்னா பள்ளத்துல விழுந்திருப்பான். வாட போலாம்.
கையில கட்டிக்கணும். நான் உங்க பக்கத்துல இல்லாத நேரத்துல கூட இதை பார்த்தா உங்களுக்கு என் ஞாபகம் வரும். சொல்றது கேளு, நீ போயிரு. ஐயோ என்ன மாமா இது? போயிரு, காவுத்து. அவங்க சொல்றது கேளு. போயிடு. அவனுக்கு ஏதோ சுத்திட்டு இருக்காங்க. நீ போயிடு. யாரு? வாங்க மாமா. சொல்றது கேளு, நீ போ. வாங்க. உங்களுக்கு என்னால நடக்க முடியாது. மாமா நான் போக மாட்டேன். நடக்க முடியாது. சொல்றது கேளு, போயிடு. போயிடலாம் வாங்க. தப்பிச்சு போயிடு. சொல்றது கேளு, நீ போயிடு. என்ன? நான் சொல்றது கேளு. நான் போக மாட்டேன். வாங்க மாமா. மாமா நான் போக மாட்டேன். அது ஒரு போயிடு. சொல்றது கேளு. நீங்க எல்லாமே நான் இங்க இருந்து போக மாட்டேன். வாங்க. வாங்க மாமா போலாம். ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. மாமா உங்களுக்கு கொண்டு ஆகாது. என்ன கொண்டு போய் சொல்றது கேளு. நான் போக மாட்டேன். வாங்க மாமா. அலி நீ போய் சொல்றது கேளு அலி. என்ன நகர கூட முடியாது. போக மாட்டேன் வாங்க. வாங்க மாமா போலாம். ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. மாமா உங்களுக்கு கொண்டு ஆகாது. எந்திரிங்க. உங்களுக்கு கொண்டு ஆகாது. வாங்க மாமா போலாம். போயிடலாம் வாங்க. ஐயோ நீங்க வந்தாதான் நான் போவேன். மாட்டு மாமா வந்துட்டாங்க. ஆவுது அலி. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. ஏதாவது வண்டி வருது.
அல்லை தலை சுத்த ஒரு நிமிஷம். ஓடிப்பட்டு கிடக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். நிறுத்துங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். வாங்க மாமா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஒன்றும் ஆகாது மாமா. சீக்கிரமா போங்க. அண்ணே, இந்த மூட்டு வலியால ரொம்ப அவஸ்தையா இருக்குண்ணே. பேசாம டாக்டர் சொல்ற மாதிரி ஆபரேஷன் பண்றது தவிர வேற வழியே இல்லைண்ணே. இந்த மூட்டு வலி இருக்கிற எத்தனையோ பேரை நானும் பார்த்திருக்கேம்மா. ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் பிரச்சனையா தான் இருக்கு. அடிஷனல் சிலிண்டர் எங்க போயிருக்கோம்? யார் எடுத்திருப்பான்? அத்த, கேஸ் தீந்து போச்சு. அடிஷனல் சிலிண்டரை மாத்தலான்னா சிலிண்டரை காணோம். என்னம்மா சொல்ற? சிலிண்டரை காணுமா? வீட்ல இருக்கிற சிலிண்டர் எப்படி காணாம போகும்? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய் நில்லு. எங்க போற? இது என்னம்மா கேள்வி? மணிமேகலை அம்மா ரூமுக்கு தான் போறேன். அவங்க ஆபீஸ் போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வா. இப்ப கிளம்பு. அத சொல்றதுக்கு நீ யாருமா? அவங்க தான் துணியெல்லாம் துவைச்சு போடுறதுக்கே என்ன வர சொன்னாங்க. உன் வேலையை பார்த்துட்டு போமா. ஏய் நில்லுடி. என்னடி என்ன ரொம்ப ஓவரா பேசுற? வேலைக்காரங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லையா உனக்கு? அது இருக்க போய் தான் ஒழுங்கா பேசிட்டு இருக்கேன். அந்த நினைப்பு இல்லைன்னா என்னடி பண்ணுவ? அத்த விடுங்க அத்த. ஏய் வீட்ல இருந்த அடிஷனல் சிலிண்டரை காணோம். நீ எங்கயாவது பாத்தியா? அத நான் தான் எடுத்துட்டு போனேன். என்ன தைரியம் இருந்தா வீட்டுல இருக்கிற சிலிண்டரை எடுத்துட்டு போயிருப்பேன். இப்ப என்னத்துக்கு ஓவரா சவுண்ட் விடுறீங்க? நான் ஒண்ணு ஏன் இஷ்டத்துக்கு எடுத்துட்டு போல. கேட்டு தான் எடுத்துட்டு போனேன். கேட்டு எடுத்துட்டு போனியா? யாரை கேட்டு எடுத்துட்டு போன? மணிமேகலை அம்மாவை. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவ யாரடி உனக்கு சிலிண்டர் குடுக்கறதுக்கு? அவங்களும் இந்த வீட்ல உள்ளவங்க தானே. என் வீட்ல சிலிண்டர் இல்லைன்னு மணிமேகலை அம்மா கிட்ட சொன்னேன். உடனே எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. அம்மா நீங்க எதுவா இருந்தாலும் மணிமேகலை அம்மா கிட்ட பேசிக்கோங்க. தேவையில்லாம எங்கிட்ட கேக்குற வேலை வச்சுக்காதீங்க. எங்க வீட்டு சிலிண்டர் தூக்கிட்டு போயிட்டு எங்களே எதிர்த்து பேசுறியா? ஏய் எங்களுக்கு தெரியாம என்னடி தூக்கிட்டு போன? இவகிட்ட என்னம்மா பேச்சு? முதல்ல இவளை வீட்டை விட்டு வரட்டுமா? என்ன எதுக்கு வீட்டை விட்டு வரட்டணும்? வீட்டை விட்டு போக வேண்டியது நீங்க. பொண்ணை கட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத இங்க டேரா போட்டு தங்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? முதல்ல போக வேண்டியது நீங்க தான். என்ன பேச்சு பேசுற நீ? எல்லாம் அவ குடுக்குற இடம். உன் திமிர எங்க வச்சுக்காத. நீயா போறியா இல்ல நான் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளவா? தள்ளிடுவியா? தைரியம் இருந்தா தள்ளிடு. என்னன்னு இவ இப்படி பேசுறா? விட்டா நம்மளே வீட்டை விட்டு விரட்டிடுவா போல இருக்கு. முதல்ல இவளை கழுத்தை பிடிச்சி வெளிய தள்ளுன. தள்ளி பாரு. மணிமேகலை அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. யாரடி உண்டு இல்லைன்னு பண்ணுவா? அவ வரட்டும் இன்னைக்கு. அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னென்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கழுத்தை பிடிச்சி வெளிய தள்ளுங்க. ஏய் ஓடி வா வா வெளியில வா.
அந்த மணிமேகலைக்கு எவ்வளவு திமிரு இருக்கோ அதே திமிரு அவ வேலைக்காரிக்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேருக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். என்ன பேச்சு பேசுறா பாரு இவ. ஆமாண்ணே, ஒரு முடிவு கட்டி ஆகணும். அப்பா இது சரியில்லைப்பா. நானே மணிமேகலை கிட்ட பேசலாம் தான் இருக்கேன். இந்த வேலைக்காரி இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. மணிமேகலை வரட்டும், 2ல 1 நானே முடிவு பண்றேன். இருங்க மாமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இப்ப டாக்டர் கூட்டிட்டு வரேன். இருங்க மாமா, இப்ப வந்துடுறேன். சிஸ்டர், என் ஹஸ்பண்ட் இருக்க ஆபத்தான நிலைமையில இருக்காரு. அவரை அட்மிட் பண்ணணும். நீங்களும் தமிழானு? ஆமா, இப்ப அதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. இமிடியேட்டா ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வர சொல்லுங்க. அவரை அட்மிட் பண்ணணும் ப்ளீஸ். ആദ്യം എൻട്രി ലിസ്റ്റിൽ എൻട്രി ചെയ്യണം. ഇല്ലെങ്കിൽ അഡ്മിറ്റ് ചെയ്യാൻ പറ്റില്ല. നിങ്ങളുടെ പേര് അഡ്രസ് എന്താന്ന് പറയൂ. ஐயோ, எல்லா டீடைல்ஸையும் அப்புறம் தரேன். உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா? நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் இமிடியேட்டா அட்மிட் பண்ண சொல்லுங்க சிஸ்டர். നിങ്ങളുടെ അഡ്രസ് പറയൂ. ஐயோ, நான் திரும்ப சொல்றேன். உங்களுக்கு புரியலையா? என்ன சிஸ்டர், நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. എന്താ പ്രശ്നം? ഡോക്ടർ, ഈ മാഡത്തിന്റെ ഹസ്ബൻഡ് ക്രിട്ടിക്കൽ പൊസിഷനിൽ ഉണ്ട്. അഡ്മിറ്റ് ചെയ്യാൻ വേണ്ടി ഫോഴ്സ് ചെയ്യുന്നു. പേര് അഡ്രസ് ചോദിച്ചാൽ പറയുന്നുമില്ല. നമ്മൾ സംസാരിക്കുന്ന ഭാഷ ഇവർക്ക് അറിയുന്നില്ല. എന്ത് ചെയ്യാന്? നിങ്ങൾ തമിഴാണോ? ஐயோ ஆமா சார். இப்போ எங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா. சக மனுஷன் ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு. அவரை காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். പേഷ്യന്റ് എവിടെ ഉണ്ട്? കാറിൽ. വേഗം ചെന്ന് ആ സ്ട്രെച്ചർ എടുത്തോണ്ട് വേഗം ചെല്ല. നിങ്ങൾ വരൂ. Oh my God. എന്താ ഇത്? ആക്സിഡന്റ് കേസ് എന്ന് പറഞ്ഞിട്ട് ഇതിപ്പോ കാണാൻ മർഡർ പോലെ ഉണ്ടല്ലോ. ശരീരത്തിൽ ഒരുപാട് വെട്ടുകളുണ്ടല്ലോ. പോലീസിൽ ആദ്യം കംപ്ലൈന്റ് ചെയ്യണം. ஐயோ டாக்டர், எனக்கு எதுவுமே புரியல டாக்டர். நீங்க முதல்ல அட்மிட் பண்ணிக்கங்க. நான் அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் ப்ளீஸ். ഇയാളുടെ കണ്ടീഷൻ വളരെ ക്രിട്ടിക്കൽ ആണ്. ആദ്യം പോലീസിൽ കംപ്ലൈന്റ് ചെയ്യണം, പിന്നെ അഡ്മിറ്റ് ചെയ്യാം. ஐயோ, நீங்க பேசுற பாஷை எனக்கு எதுவுமே புரியலையே. ப்ளீஸ் டாக்டர், அவரை அட்மிட் பண்ணிக்கங்க. அப்புறமா என்ன ஃபார்மாலிட்டியோ அதை நான் பண்றேன் ப்ளீஸ். നിങ്ങൾ ആദ്യം എന്നെ അണ്ടർസ്റ്റാൻഡ് ചെയ്യണം. ഉടനെ ചെന്ന് കംപ്ലൈന്റ് കൊടുക്കും. ஐயோ, நீங்க என்ன பேசுறீங்க? நீ எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் டாக்டர், முதல்ல அட்மிட் பண்ணிக்கங்க. அப்புறமா நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் ப்ளீஸ். പ്ലീസ് യു അണ്ടർസ്റ്റാൻഡ് മീ. ഉടനെ പോലീസിൽ കംപ്ലൈന്റ് ചെയ്യണം. ஐயோ, நீங்க என்ன திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? நீ எவ்வளவு தரம் கேட்கற உங்களுக்கு புரியலையா? ப்ளீஸ் டாக்டர், அங்க ஒரு உயிர் போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் டாக்டர். നോ. ആദ്യം പോലീസ് സ്റ്റേഷനിൽ ചെല്ലും. உங்களுக்கு கடவுளா நினைச்சு நான் கேக்குறேன். ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். നിങ്ങൾക്ക് ഒരു പ്രാവശ്യം പറഞ്ഞാൽ മനസ്സിലാവില്ല. எப்படியாவது என் புருஷனை காப்பாத்து. വീണ്ടും അത് തന്നെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുക. கால்ல கூட விழறேன் டாக்டர் ப்ளீஸ். ஐயோ டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். അഡ്മിറ്റ് ചെയ്യാൻ പറ്റില്ലെന്ന് പറഞ്ഞില്ലേ? நல்ல வேளை நீங்க வந்தீங்க. அவரை யாரோ வெட்டிட்டாங்க. என்ன மேடம் வெட்டிட்டாங்களா? எப்படி மேடம் ஆச்சு? எனக்கு எதுவுமே புரியல சார். யாரோ 4-5 பேர் சேர்ந்து அப்புறம் வெட்டிட்டாங்க. இவங்க கிட்ட அட்மிட் பண்ணிக்க சொன்னா இவங்க ஏதேதோ சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். நீங்க ஒன்றும் பதறப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன். சார், ഇയാളെ ഒന്ന് അഡ്മിറ്റ് ചെയ്യൂ. നിങ്ങൾക്ക് ഇയാളെ പരിചയമുണ്ടോ? ആമാ സാർ, എൻ്റെ ഗസ്റ്റാണ് അവർ. ഇവരെ കുറച്ച് കാലമാ தெரியும் സാർ. ഇയാളെ ഇവിടെ അഡ്മിറ്റ് ചെയ്ത എനിക്കാ പ്രോബ്ലം. പോലീസിൽ ഇൻഫോം ചെയ്ത് FIR കോപ്പി കൊണ്ടുവന്നാൽ എനിക്ക് ഒരു ബുദ്ധിമുട്ടുമില്ല. സാർ, ഇങ്ങനെ ഒരു ക്രിട്ടിക്കൽ കേസാണ് അറിയാമല്ലോ. ആദ്യം അഡ്മിറ്റ് ചെയ്യണം,
അങ്ങനെ ഒരു റൂൾസ് ഉണ്ട് കുറേ കാലം കുറേ ദിവസമായി പ്ലീസ് സർ അഡ്മിറ്റ് ചെയ്യൂ ഇത് ക്രിമിനൽ കേസാണ് അങ്ങനെയൊന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല ആദ്യം പോലീസ് സ്റ്റേഷനിൽ പോയിട്ട് എഫ്ഐആർ കോപ്പി കൊണ്ടുവരും അല്ലാതെ പറ്റില്ല ഞാൻ പറഞ്ഞില്ലേ സോറി മാഡം ഡോക്ടർ கொஞ்சம் കൺസിഡർ Sorry, பண்ணி please. ഡോക്ടർ പ്ലീസ് ഡോക്ടർ പ്ലീസ് ഡോക്ടർ மேடம் இந்த சார்ட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் கொடுத்தலாம் அந்த சார் எனக்கு நல்லா தெரியும் சீக்கிரம் வாங்க அந்த அக்கவுண்ட்ஸ் ஃபைலை கொடுங்க. ஓகே மேடம். என்ன தேவி இது? கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல இருந்து கோகுலோட அக்கவுண்ட்க்கு 5 lakhs ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. என்ன கணக்கு இது? மேடம் கம்பெனியோட அக்கவுண்ட் தேவைக்காக எப்பவுமே கோகுல் சாரோட அக்கவுண்ட்ல 5 லட்சம் ரூபாய்க்கு மேல மெயின்டைன் பண்ணணும் மேடம். இது கோகுல் சொல்லி பண்ணீங்களா? இது நர்த்தனன் சாருக்கு தெரியுமா? நர்த்தனன் சார் சொல்லி தான் மேடம் பண்ணியிருக்கோம். சரி ஓகே. அப்புறம் இந்த மந்த்க்கான ஸ்டாஃப் salary டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேடம். கொடுங்க. உங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம். நர்த்தனன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல உட்காரு, உட்காந்து பேச வேண்டியதானே. ஆபீஸ் அக்கவுண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தங்க. எதுக்கு தேவையில்லாம கோகுலோட அக்கவுண்ட்ல 5 lakhs இருக்கு? ஓ அதுவா? அது கம்பெனிக்கு ஏதாவது எமர்ஜென்சியா தேவைப்படுமே அவன் அக்கவுண்ட்ல 5 லட்சம் ரூபா போட்டு வச்சிருக்கோம். இங்க பாருங்க, இனிமே இந்த மாதிரி பர்சனல் அக்கவுண்ட்ல கேஷ் இருக்க வேண்டாம். ஏதாவது கம்பெனிக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமா இல்ல ஆபீஸ் விஷயமா ஏதாவது பணம் தேவையா என்கிட்ட வந்து கேட்கட்டும். ஆபீஸ் சம்பந்தப்பட்ட அக்கவுண்ட்ஸ்ல நான் மெயின்டைன் பண்றேன். ஏதாவது ஷார்டேஜ் இருந்தா அப்புறம் நான் தான பதில் சொல்லி ஆகணும். இங்க பாரு மணிமேகலை, ஆபீஸோட அக்கவுண்ட்ஸ் நிர்வாகம் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமே நீ தான் அதை பாத்துக்கணும். நான் அதுல தலையிடவே மாட்டேன். இது போதுங்க. கோகுல் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை நான் உடனே ஆபீஸ் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட டெவலப்மெண்ட் தான் முக்கியம். அதுக்காக நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் ஓகே சொல்லுவேன். சரியா? இது வரைக்கும் கோகுல் கண்ட்ரோல்ல இருந்த ஆபீஸ் நிர்வாகத்துக்கும் இனிமே என்னோட கண்ட்ரோல் இருக்க போற ஆபீஸ் நிர்வாகத்துக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பா பாப்பீங்க. இங்க பாரு மணிமேகலை, உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. கோகுல்கிட்ட இதை பத்தி நான் பேசிக்கிறேன். நீ இந்த விஷயமா கோகுல்கிட்ட எதுவும் பேச வேணாம். ஓகே? அப்புறம் இந்த ஃபைலை செக் பண்ணி சைன் பண்ணிடுங்க. நாளைக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்குலாம் salary கொடுக்கணும். அது விஷயமா கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் போய் அதை பார்க்குறேன். ஓகே பாரு. അടിച്ചിട്ട് എള്ളു അടയ്ക്കും. പറടാ, പറയണ പറഞ്ഞ മര്യാദയ്ക്ക് പറടാ. പറടാ, പറടാ സത്യം, സത്യം പറടാ, സത്യം. ചവിട്ടിന്റെ എനിക്കടാ അറിയില്ലേ? സത്യം പറടാ. சொல்லுங்க சார். சார் പറ.
എന്താ? നിങ്ങളാരാ? എന്താ പ്രശ്നം? ഈ പെൺകുട്ടിയുടെ ഹസ്ബൻഡാണ് എതിരോടികൾ മരിച്ചു കിട്ടി. വെട്ടിയോ? അവനെ എൻക്വയറി ചെയ്ത് ലാക്കപ്പിലേക്ക്. ഓക്കെ സർ. നീ പറയില്ലല്ലോ നിന്നെ ലോക്കപ്പിൽ കൊണ്ടുപോയിട്ട് ചാവടി നിന്റെ. ഇപ്പോ വെട്ടുകൊണ്ടാൽ ജീവനോടെ ഉണ്ടോ അതോ മരിച്ചുപോയോ?